ஆண் மட்டும் சம்பாரிச்சு வருவான், வீட்டில் சோறாக்கி போடுறது மனைவியோட வேலையாக இருக்கும். அந்த 2 பேர் வேலைக்கு போகிற வீட்டை காலையில் ஒரு 8:30 மணிக்கு போய் பாருங்கள். அந்த அம்மா எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கான், இவர் ஒரு ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருப்பார். 2 பேரும் புறப்படுவாங்க 8:30 மணிக்கு. எப்படி இருக்கான் அந்த அம்மா? தலை சீவி பூ வச்சு பவுடர்லாம் போட்டு அப்படியே மை அப்படிலாம் வச்சுட்டு ஸ்கூல் பேக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மகனை பிறப்பட விட்டு அவனுக்கு முகம் கழுவி அவனுக்கு யூனிஃபார்மு ஷூவு லேஸ் எல்லாம் கட்டி இன்செர்ட் பண்ணி பெல்ட்டு கட்டி அவனுடைய புஸ்தம்லாம் எடுத்து தோளில் போட்டு எல்லாம் வேலையும் நடந்துகிட்ருக்கான். ஒரு பயலை பிறப்பட விட்டுட்டு இந்த அம்மா தலை சீவிட்டு இருக்கு. 2வது பையன் வர்றேன், ஏம்மா என் டவுசர் எங்கே அப்படின்னு கேட்குறான். இந்த உங்கள் அப்பா உட்காந்துருக்காருல்ல அவர்கிட்ட போய் கேள்றா. அவர் டவுசரை எங்கே இருக்குன்னு தெரியாமல் காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்காருன்னு. அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, புருஷனுக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில, பிள்ளைக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில, இவங்க 2 பேருக்கும் டவுசர் தேடி கொடுக்கறதுக்காக எங்கள் அப்பன் நாமக்கல்லேருந்து இந்த சேலத்துக்கு கட்டி கொடுத்தாரு அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு அந்த 2 டவுசரையும் தேடி 2 பேரையும் அனுப்பி வச்சு அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவன் பின்னாடி பேக் எடுத்து போட்டு மேமே டாட்டா மேமே அப்படின்னு நரகத்துக்கு போகிற மாதிரி கிளம்பி போகிறேன். இவங்க 2 பேரும் வேலைக்கு போவாங்க. அதில் அந்த காலையில் அவ்வளோ வேலையிலையும் செய்கிறது பாருங்கள் அந்த பெண்ணாக தான் இருக்கு. ஆம்பளையை பார்த்தீங்கன்னா இடையில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருப்பார், எந்த வேலையிலையும் அவர் ஈடுபட மாட்டார்.